நான் ஒரு எளிய ஒன்றை கொண்டு தொடங்க பரிந்துரைக்கிறேன். எனக்கு ருசியான பாஸ்டாவை தயாரி. அது முடிந்துவிடும். ஆனால் நான் முடியாது. ஆனால் கவலை இல்லை, நான் ஏதாவது யோசிப்பேன். இது மிகவும் எளிதாக செய்யப்படும் போல் தோன்றுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஸ்பகெட்டியை கோதுமை நீரில் ஊற்றுவதுதான். இந்த பானைக்கு அவை மிக நீளமாக இருக்கின்றன. நாமே அதை அதிகமாக நழுவ விட வேண்டும். இதை செய்வதற்கு மிக எளிதான வழி உங்கள் கைகளை உபயோகிப்பதுதான். ஸ்பகெட்டியை தவாவின் சுற்றிலும் பரப்புங்கள். ஸ்பாகெட்டி தென்காடாடிகள் ஃபாலி பொருளாயிருந்தவும் சரி, சிறந்த ஸ்பாகெட்டி என்று உங்கள் சாந்த கைகளால் செய்யப்பட்ட ஸ்பாகெட்டி தான். என் உணவகத்தில் நான் அப்படியான பாஸ்தாவையே வழங்குகிறேன். உண்மையில் இது ஒன்றும் சிக்கலானதல்ல. முக்கியமானது உங்கள் வேலையை நேசிக்க வேண்டும். ஸ்பாகெட்டி சமைக்கும் போதும் இதயம் கொண்டு செய்யுங்கள். அட்டிக்கு மாவு உண்டு செய்து அதிலிருந்து ஸ்பகெட்டி சமைக்கலாம். அதை ஒரு அபூர்வமான கரும் நிறமாக செய்ய நான் சிறிது காலனியின் நிறம் சேர்க்கிறேன். அதை நேரமிடுவோம். அடடா, இது ரொம்ப நீளம். அதுக்கும் இது இரண்டு எளிதாக செய்ய முடியும். என்ன இதுவா எல்லாம்? பாத்தீங்களா, இது நேரமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட மாவில் இருந்து நம்ப முடியாத அளவுக்கு ருசியான ஸ்பெகட்டி அமைக்கும். ஆகவே மாவை நன்கு உருட்டி எடுக்க வேண்டும். அப்ப பண்ணுவோம். சகாப்பன் ஸ்டப்பா கத்திய சாவுடை தீது அவரை மெல்லிய துண்டுகளாக வெட்டணும். பாருங்க, சப்பன் அதை ஒரு பாத்திரத்துல போடலாம். ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்நாளிலேயே சிறந்த ஸ்பாகெட்டி தயாராகிவிட்டது. ஒட்டக சிவிகள் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. அவை பாஸ்தாவிற்கு நுட்பம் சேர்க்கும். இது மிகவும் விலை அதிகம். ரென்னி, நீ என்ன செய்கிறாய்? கெட்சப் இரசிகம். எனக்கு அது பிடிக்கும். இங்கே என்ன நடக்கிறது? டாமினேட் என்ன பண்ண போற? வழி, நான் நூடுல்ஸ் பாத்திரத்திலிருந்து எடுக்க முயற்சிக்கிறேன். அது எந்த விதமாகவும் பிளேடின் மீது விழ வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்பெகட்டியை கொஞ்சம் அதிகமாக சமைத்து விட்டீர்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஸ்பெகட்டியை முடித்து விட்டேன். பாஸ்டாவை மிகவும் வேகமாகவும் சுவையாகவும் செய்வதற்கான ஒரு வழி உள்ளது. இதற்காக ஒரு பெட்டி கொரியன் பொரோரோ நூடுல்ஸ் தேவை. இது சுவையோடு மட்டுமல்லாமல் மிகவும் பார்வையாளரையும் கவரக்கூடியதாக உள்ளது. ஆஹா, என்ன குலைச்சல்! நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஆனாலும் என் பாஸ்தாவை தேர்ந்தெடுப்பார். வாவ் வாவ், நான் இப்போதைக்கு இந்த கருப்பு ஸ்பெகட்டி உண்டு பார்க்கிறேன். இது போல ஒன்று நான் முன்னர் பார்க்கலாம். அருவருப்பாக இருக்கிறது. இதை யாராவது உண்கிறார்களா? நடுப்பகுதி மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. கெட்சப்புடன் ஸ்பெகட்டி, நிச்சயமாக நான் இதற்கு விரும்புகிறேன். இது மிகவும் எளிமையானது. இருப்பினும் இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இப்போது நம்முடைய நூடுல்ஸை ஊற்ற வந்தாச்சு. பாகுவின் சுவை எப்படி இருக்கும் பார்ப்போம். முக்கியமான விஷயம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஐயா, இது ஏன் இவ்வளவு காரமாக உள்ளது? என்ன ஒரு பயம்! ஆனால் இது மிகவும் அருமையாக இருந்தது. நான் காரமானதை விரும்புகிறேன். ஆப்பிள், உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். இந்த முறை எனக்கு அற்புதமான ஒரு மாடு செய்யுங்கள். என்ன காத்திருக்கிறாய்? தொடங்குவதற்கான நேரம் வந்துச்சு. இருண்டிருக்கும். என்னால் கைப்பற்ற முடியும் என்று நினைக்கிறேன். எல்லாம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பால் கொண்டு துவங்க வேண்டும். அது மென்மையாக சூடாக வேண்டும் என்பதற்காக கடாயில் ஊற்ற வேண்டும். அதில் காக்காவை அடுத்து ஊற்ற வேண்டும் மற்றும் அதை மெதுவாக கலக்க வேண்டும். காக்காவோட சாக்லேட் சேர்க்கிறேன். இது மிகவும் சுவையானதாக மாறிவிடும். அதுவே எனது ரகசியம். அப்புறம் ஒரு பயணத்துக்கா இந்த
10.6 is hard 12 pizza by Here's Smarty. Oh, no. Lee. So the stomach melting is 4 out of 6. சுவையாக உள்ளது. ஆமா, முழு அறையும் துர்நாற்றம் அடிக்குது. பாட்டி, உங்க சமையல் முறை நிச்சயமா மோசமல்ல. ஆனா நீ ஏன் இவ்வளவோ சீக்கிரம் நிறுத்தின? கிரீம் என்னாச்சு? கிரீம் சொன்னால் சுவையா இருக்கும். இதனை செய்யலாம். ஆகவே குழந்தையாக நடிக்காதே. இப்போது இதை கலக்கப் போகிறேன். மிகச்சரி, தொடர்ந்து போவோம். சலங்கோட்டு அந்த கிரீமால் அலங்கரிக்கிறேன். கிரீமின் மனித மார்ஷ்மெலோக்கஸ் வச்சு விட்டால் இது இன்னும் சுவையானதாக தோன்றும். பண்ணலாம். நாம் டோனாரே இருக்குது இப்ப. என்னை சொந்தரி கஷ்டப்படணும். இங்க விருது பகடித்துக் கொள்ளலாம். ஜஸ் கலாயக்களையும் சேர்க்கவே விரும்புகிறேன். ஆகவே ஒரு மாட்டை கலாயக்களால் அழகுபடுத்துவேன். இது முடிவு இல்லை. ஏன் ஒரியோ முறுக்கிகளையும் சேர்க்க கூடாது? அவற்றின் சுவை மிக அருமை. சேர்த்து விடுங்க. பத்தி சொல்ல வேண்டாம். அதுவே எனக்கு பிடிக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். பார்ப்போம். டோம், உன் கேகயா நிச்சயம் குளிருக்கு பொறுப்பாக இருக்கிறது. நான் இதிலிருந்து தொடங்குவேன். இது அமானுஷ்யமாக சுவையாக உள்ளது. அடுத்த எதிர்பார்த்தவர்கள் அதைவிட குறைப்பாக இருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். அப்போது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டியின் கேகயாவை முயற்கிறேன். பாட்டி, மன்னிக்கவும், ஆனால் டாம் நிச்சயமாக சிறந்தவர். கடைசி போட்டியாளர் விட்டு போனார். இந்த சாக்லேட் கோகோவையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு டோமின் பதிப்பு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது எனக்கு சிப்ஸ் செய்ய வேண்டும். நீங்களால் அதை செய்ய முடியும் என நம்புகிறேன். சிப்ஸா? நான் முடிச்சிடுவேன். சிப்ஸ் பொதுவாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? முறை இல்லை. சாப்பிடுவது. நான் வெறுமனே மன்னிக்கவும். நான் உண்மையிலேயே முட்டாள். டோம், நீ முதலில் உருளைக்கிழங்கை தோல் அரச வேண்டும். It's the surprise and curial Malmalak Fairbreeze. பைசி ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் மெல்லிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அது உண்மையான சிப்ஸை போல இருக்க அவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன என்பதை பாருங்கள். ஓ, நீங்க அதை வறுக்க முடியாது. அப்படி சிப்ஸுகளோ குருமையா இருக்கும். எல்லாத்தையும் கிடைச்சு அவருக்கு இது போல் ஒரு விஷயத்தையே முன்னர் செய்து பார்த்ததே இல்லை. சாதாரண கத்தியால் உருளைக்கிழங்குகளை சீவ முடியும் என்று தெரிய வந்தது. அருமை. டாம், என்ன செய்கிறாய்? குப்பை போடாதே. நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என நினைக்கிறேன். நான் எல்லாரையும் சிறப்பித்தேன். சரி, என்னுடைய பிடித்த பகுதி இப்போது உருளைக்கிழங்குகளை மெல்லிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். எண்ணெயில் காசு சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். எனது உச்சகட்டத்தில் பொருத்தமாக யோசித்திருந்தால் நான் அந்த இடத்தில் உருளைக்கிழங்குகளை கொட்டி இருப்பேன். டோம், எண்ணெய் கூடுதலாக இருக்கிறது. எனவே சிரிக்குது. ஆம், நீ சிப்ஸ் பண்ணது எப்படின்னு தெரியல. பட் நான் கேட்க்கு உண்மையான நாசோஸ் பண்ணுவேன். இசைகசர் அவுக்காச்சோளம் டாடில்லாவை பெற்று எஸ்ஐ மூவன்களை வெட்டவும். அசலை ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி இந்த மூவன்களை அதில் பொரித்து கொள்ளவும். அதை பொரிந்து உண்மையான நட்ஷோஸ் ஆக மாறும். நீங்கள் அவதை வெளியே எடுக்கலாம். அற்புதமாக மாறியுள்ளன. இப்ப நாசோஸ தட்டிட்டதில் அழகா பரப்பணும். சாஸாக நம்ம சில சீஸ் பயன்படுத்தலாம். அதனால் நாசோஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் சேர்த்தால் அது குளிர்ச்சி தரும். நன்றி. அதை Overweight, realm Olivia ring the near friends.
சரியாகவே ஏட் அதை விரும்புவாளா என்று நம்புறேன். நிமிடம், எங்கிருந்து இந்த எரிந்த வாசனை வருகிறது? டாம், என்ன செய்தாய்? ஒரு நொடி சிப்ஸை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது கேடுக்கு இந்த அதிகம் சுட்டது தர வேண்டும். துக்கப்படாதே, அவளுக்கு பிடிக்கலாமே. தாண்டி இருக்கிறேன் என்று கெட் அறிய மாட்டார். பூர்த்தியாக நான் செய்துவிட்டேன். என்ன செய்ய வேணும் தெரியலை. வாங்க. ஒருவர் மாறாக எல்லாம் மிகவும் அருமையாக தெரிகிறது. டாம், பாரம்பரியப்படி உன்னுடைய விருந்து முதல் சுவைக்கிறேன். அதுவும் ஏற்கனவே இது நான் மீதேன் உக்குவையான வெற்றியுடன் சாண்டவிக் தூள் போன்றது. பயங்கரமானது. சமையல்காரர் என்ன தயாரித்திருக்கிறார்கள் என்று ஆவலாக இருக்கிறேன். நேரடியாக சொன்னால் நான் ஒருபோதும் உண்மையான நாசோஸ் சாப்பிட்டதில்லை. உஃபு, எனக்கு அவை பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. நான் அவைகளை விரும்பவில்லை. பாட்டி, முயற்சிக்க ஒரே ஒரு பதிப்பே மீதம் உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறதே பாட்டி, நான் இதைத்தான் ரசிக்கிறேன். இந்த முறை நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். சிறப்பாக இருக்கிறது. பெண்ணே, முதலில் நானே முடியை திறப்பேன். என்னை எதிர்கொள்ள என்ன காத்திருக்கிறது என ஆவலாக இருக்கிறேன். எனவே இது உனக்கு அதிர்ஷ்டமில்லை. என்டர் சர்ப்ரைஸ் வழக்கமான அளவில் கிடைத்தது. கந்து பேச்சா? ஓ ஆம், கந்து பேச்சா? நண்பர்களே, விதிப்படி அதிர்ஷ்டம் குறைவாக இருப்பவர் முதலில் சாப்பிடுவார். ஓ, எப்படி நான் இதை செய்யவா? நான் இந்த முட்டையை எப்படி புனிதப்படுத்துவது என்று கூட தெரியவில்லை. சரி, நான் சில மெல்லிய கொடுக்கோல் பயன்படுத்துவேன். இதோ, அருமை. இப்போது நான் அதை முயற்சி செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. இப்பொழுது இது முடிந்து விட்டது என்பதில் வருத்தமா? ஆனால் அது எனக்கு பிடித்திருந்தது. நான் இல்ல. நான் சூசியின் முயற்சியை செய்யலாமா? ஏனென்றால் சூச்சி அதற்காக உன்னை தண்டிப்பாள். அதை நான் என்னாலே சரி செய்றேன். அதில் ஒரு பரிசு உள்ளது. ஆனால் முதல் சாக்லேட் சாப்பிடுவேன். சூப்பர். அப்படின்னா பதிவேடு எங்கே? விலை நிர்ணயிக்க வழியில்லை. ஆனால் ஆஹா, இப்போ என்னோட முறை. ஆனா எனக்கு உண்மையாவே கரப்பான் பூச்சிகள் பிடிக்கும். அதனை சுவைப்போம். சரி, அருமையாக. அப்படியா? இதோ என்னை என்னது எதிர்பார்க்கிறது என்பதை பார்ப்போம். அதெல்லாம் பெரியது. அதை எப்படி திறக்கலாம்? உங்கள் கைகளால் இப்படிப்பட்ட தடுப்பூசி சாக்லேட்டை உடைப்பது கடினம். எனவே நான் ஒரு சுத்தியை பயன்படுத்துவேன். தயாரா? என்னை காத்திருக்கிறதை பார்ப்போம். ஆஹா, எவ்வளவு அழகு! எப்படி அழகாக இருக்கு! நீ இனி என்னுடைய நண்பன். கிட்டி தனது புதிய நண்பருடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது நாம் அவளது சாக்லேட்டை திருடி அதன் சுவையை கேண்டாடலாம். அது நம்ப முடியாததாக இருக்கும். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்ன? என்னுடைய சாக்லேட் எங்கே? பெண்களே, உங்களுக்கு வெட்கமா இல்ல? இந்த முறை நானே முதலாவனாக இருப்பேன். பாருங்கள், இது ஒரு லாலிபாப் மற்றும் அப்பா, அதை நீங்கள் உள்ளே கொண்டிருப்பீர்கள். மீன் இருக்கு. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். சாப்பிடுவீர்களா? ஒரு பச்சைகளுடன் எனக்கு லாலிபாப். அதிர்ஷ்டம் இல்லை போலும். ஆனால் என் லாலிபாப் சிறியது. ஆனால் அதில் இன்னும் ஒரு அருவருப்பான ஈ இருக்கிறது. நீங்கள் முதலில் இருப்பீர்கள். இந்த முட்டாள் விதியை யார் கண்டுபிடித்தார்கள்? சரி, சீக்கிரமே செய்வோம். இருங்கள், ஈ எங்கே? என் வாயிலே ஈ இருக்கிறது. இதைவிட கேவலமானது என்ன இருக்க முடியும்? அதுவும் உண்மையிலேயே நகைச்சுவை. ஆமாம், சரி, நான் தொடங்குகிறேன். இதனால் சொல்லி ஒரு மிட்டாய் உண்பது நல்ல சுவையானது. அதிலிருந்து நான் என்னை பிரிக்க முடியவில்லை. நான் சூசியை மறந்துவிட்டேன் என்று பார்த்தேன். என்ன ஒரு திகில்! அதை எப்படி மறந்துவிட்டேன்? இது கொத்துகிறது. இது காய்க்கிறது. காண்டி, எனது வினா தேர்வு உன்னதே.
நான் எப்படி ஒரு லாலிபாப் சாப்பிட முடியும் மீனை தொடாமல்? பெண்களே, இப்போது உங்களை நான் புரிந்து கொள்கிறேன். இது உண்மையாகவே ருசியுடன் இருக்கிறது. ஆனால் என் லாலிபாபு ரொம்ப பெரியது. அதனால் மீனை எந்த வகையிலும் மறக்க முடியவில்லை. சரியா? ஒரு யோசனை. நாங்கள் அதை சதுரத்தால் உடைத்து விட வேண்டும். ஆடா, இப்போது நான் பாதுகாப்பாக இனிப்புகளை அனுபவிக்க முடியும் மற்றும் ஒரு நாள் மீன் பார்ப்பனையில் இருக்கும் என பயப்பட தேவையில்லை. ஒரே நாளில் இல்லை, உண்மையில் எந்த ஒரு நிமிடத்திலும். ஓ, இது மிகவும் சுவையானது. நான் இதை என்றும் சாப்பிடுவேன். நான் மீனை தொடக்கூடவில்லை. இது ஆகாது. நீங்கள் முயற்சி செய்யணும். நான் செய்ய வேண்டுமா? தெரிகிறது, நான் செய்ய வேண்டும். சரி, நான் ஒரு கொறிக்கிறேன். இது பயங்கரம். இது போதாமல் இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். எனக்கு தெரியும், நீ அதை விரைவாக செய்ய வேண்டியதே ஆகும். அது அருவருப்பானது. ஆனால் நான் அதை செய்துவிட்டேன். ஏய், அதை சுற்றி எறிய தேவையில்லை. மன்னிக்கவும் பெண்கள். இருப்பேன். ஹுரே, இறுதியில் ஒரு சுவையூட்டும் மருந்து. ட்விக்ஸ், என் பிடித்த பப். என்னுடையதும். ஆனால் இது ஏன் இவ்வளவு சின்னது? ஏனெனில் நான் பெரியதை பெற்றேன். வெறும் பெரியதல்ல, மிக பெரியது. பப், கோபப்படாதீர்கள், துவங்குங்கள். சரி, ட்விக்ஸ் உண்மையில் ருசியாக இருக்கின்றது. நான் இதை இப்பொழுது ருசிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் இதை திரண்டு கலந்து கொள்ள ட்விஸ்லர்ஸை பயன்படுத்துவேன். இவ்வாறு அது மேலும் வசதியாக இருக்கும். ஆமாம், அது அற்புதம். சரி, அடுத்தவர் யார்? பெட்டி, இது உன் முறை. பெட்டி, நீ என்ன செய்கிறியா? ஓ, சோரியல். இன்னைக்கு என்ன செய்ய என்று யோசிக்க முடியல. ஓ, ரொம்ப ருசியாக இருக்கிறது. நான் இதை விரைவாக செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை மேலும் கவனமாக கருத முடியுமா? சாக்லேட் துண்டுகள் எல்லா திசைகளிலும் பறக்கின்றன. ஓஃப், நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். ஆனால் அதுவும் சுவையாக இருந்தது. பெண்களே, ஏன் இப்படி அழுக்கா இருக்கீங்களே? ஏன் தெரியுமா? மன்னிக்கவும், நான் சாப்பிடத்தான் நினைத்தேன். கேட்டி மீன் சாப்பிட்ட போது அவள் பயன்படுத்திய உத்தியங்களை பயன்படுத்தலாம். அது எனக்கு உதவலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு சில உதவி தேவை. அற்புதம். நீ ஜ்ரா போல நடக்கிறாய். சிரிக்காதே. உன் கிளைகளை சாப்பிடவா? இலகுவாக. அதில் எனக்கு பிரச்சனைகள் ஏதுமில்லை. 2 ஸ்டேக்கு ஒன்றாக சாப்பிட கடினம் இல்லை. அல்லது அதை செய்து விடுவோம். அல்லது பல விருப்பம் இல்லை. எனக்கு இது பிடிக்கல. இது வேடிக்கையாக உள்ளது. பெட்டிப்பூ. ஆமா, மிகவும் பயங்கரம். நீ ஒருபோதும் வம்பையர் போல தெரியவில்லை. சரி, அது பரவாயில்லை. நானே இது அற்புதம். சரி பெண்களே, எனக்கு நன்றாக இருந்தது என்று நினைக்கிறேன். பெட்டி மிக அதிகமாக மகிழ்ந்தார்.